ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து தத்தாத்திரேய தாமோதர் ரசனையா அவருடைய அனுபவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி இப்ப நம்ம கேட்க போறோம். தத்தாத்திர தாமோதர் ரசனை அவர்கள் சொல்றாரு, எப்ப தான் எந்த மகானை போய் பார்த்தாலும் அவரை ஸ்ரீ சாயிபாபாவா தான் அவர் நினைப்பாரு. அது மட்டும் இல்லாம சில நேரம் வெளிப்படையாவோ அல்லது மனதளவிலையோ அவர் சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அர்ப்பணம் பண்றேன், அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு தான் அவர் பண்ணுவாராம். 1927 கேட்கான் பகுதியில நாராயண் மகாராஜ தரிசனம் பண்ண போயிருக்காரு. அப்பவும் இதே பாவத்தோட தான் அவர் பண்ணியிருக்காரு. அப்ப நாராயண் மகாராஜ் இவர்கிட்ட கேட்டாராம், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னுடைய குரு பரம குரு, நீ ஒரு சிறந்த குருவை தான் தேர்ந்தெடுத்திருக்க. அவர் உன்னுடைய சஞ்சித கர்மா பிராரப்தம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையோட அந்த குறிக்கோளை அவர் அடைய செய்வார். அங்கதான் உனக்கு எல்லா நல்லதும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உறுதி சொல்லியிருக்காரு. இது எப்ப நடந்ததுன்னா, இவருக்கு முதல் மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் இவர் ஜுன்னர் பகுதி, ஜுன்னர்ல ஒரு 2 மைல் தூரத்துல இருக்க ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு சீதாராம் உத்தரேஸ்வர் அப்படிங்கிறது அந்த கோவிலோட பெயர். அது ஒரு சிவன் கோவில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கோவிலுக்கு இவர் வழிபட போவாரு. இவருக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. அது இல்லாம இவருடைய ஜாதகப்படி இவரோட நட்சத்திரங்கள்லாம் சரியா இல்லை. அதனால இவருக்கு நிறைய உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவர் வழிபட போவார் இல்லையா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி அளவுக்கு இவர் பூக்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக போயிருக்காரு. அப்ப அந்த பூவை சமர்ப்பிக்கும் பொழுது இதே மாதிரிதான் சமர்த்த சத்குரு சாய்பாபாவுக்கு அப்படின்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அப்போ அங்க இருந்த அந்த இறைவனோட ரூபத்துல ஒரு ஒளி தோன்றுச்சான். அந்த வெளிச்சத்துல இருந்து உள்ள பார்த்தா ஸ்ரீ சாய்பாபாவோட உருவம் அங்க தெரிஞ்சுதான். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். அதுவே இவருடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல மேன்மைப்படுத்துச்சான். முன்னாடி இருந்த அந்த சுகவீனத்துல இருந்து இவர் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணும்பொழுதெல்லாம் ஜானகிதாஸ் அப்படிங்கிற பெரிய மகானையும் இவர் போய் தரிசனம் பண்ணுவாராம். அப்ப அவருமே இதே தான் சொல்லுவாராம், நீ எதுக்கு என்ன மாதிரி ஒரு அற்பமானவனுக்கு எல்லாம் தரிசனம் பண்ண வர? நீ ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தரிசனம் பண்ணு, ஸ்ரீ சாய்பாபாவை போய் தரிசனம் பண்ணு. அவரை மாதிரி ஒரு உயர்ந்த குரு யாருமே இல்லை, அவர் சமர்த்த சத்குரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வா பாபாவை பத்தி சொல்லுவாராம். நானே அவருடைய பாதத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரி இவர் அவரை தரிசனம் பண்ணிட்டு இவரோட ரூம்ல போய் படுத்துக்கிட்டாராம். ஆனா இவருக்கு மன உளைச்சல், உடல் ரீதியாகவும் இன்னும் சரியா ஆகல. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸோடயே இவர் இருந்திருக்காரு. இவர் போயிட்டு தன்னோட லாட்ஜில் போய் படுத்துக்கிட்டாராம். அப்போ ஸ்ரீ சாய்பாபா இவருக்கு காட்சி அளித்தாராம். பாபா இவர்கிட்ட சொன்னாராம், நீ ரொம்ப மனசு அமைதி இல்லாம இருக்க, ரொம்ப சஞ்சலமா இருக்கு உன்னுடைய மனசு. நீ உன்னுடைய உடல், அதுக்கப்புறம் உன்னோட மனசு, இது முழுசையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு, தட்சணையா கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாராம். அப்போ இவர் உடனே சொன்னாராம், நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு நான் அதை பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ பாபா சொன்னாராம், இல்ல இல்ல, உங்க அப்பாவுக்கு முதல்ல சொல்லிட்டு தானே நீ எனக்கு கொடுக்கணும் உன்னுடைய உடலையும் உன்னுடைய மனதையும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இவர் சொன்னாராம், இல்ல பாபா, என்னுடைய உடலுக்கு எஜமான நான் தானே, இப்ப நான் தானே முடிவு எடுக்கணும். அதனால நான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன். எங்க அப்பாவுக்கு நான் இல்லாட்டியும் மற்ற குழந்தைகள் இருக்காங்க. அது இல்லாம எங்க எல்லாரையும் எங்க அப்பாவுக்கு கொடுத்ததே நீங்க தானே. அதனால அவருக்கு இதுல எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது அப்படின்னு இவர் சொன்னாராம். இவர் இப்படி பாபா கிட்ட சொன்ன உடனே பாபா தன்னுடைய உள்ளங்கையால இவருடைய உடல் முழுவதையும் அப்படியே எடுத்து தன்னுடைய மார்பகத்துல வச்சுக்கிட்டாராம். இவருக்கு பாபா அப்படி செஞ்ச உடனேயே அப்படி ஒரு ஆனந்த நிலைக்கு இவரோட மனசு போயிடுச்சாம். அப்படி ஒரு ஆனந்தத்தை இவர் அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம்.
அப்போ வந்து இவர் தூக்கத்திலேருந்து விழிச்சிட்டாரு. விழிச்சதுக்கு அப்புறமும் இவருக்கு வந்து உடம்புல அப்படி ஒரு புத்துணர்ச்சி, இவ்வளோ நேரம் இருந்த அந்த பலவீனம்லாம் இல்லையா, மனசும் ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். நம்ம பாபாவோட இதயத்துக்கு பக்கத்திலேயே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் இவர் மனசுல இருந்துதான். அதுக்கப்புறம் இவருக்குள்ள ஒரு வைராகியமும் வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இவரை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுமா. இப்ப இந்த இந்த மாதிரி பாபாவோட காட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சில லௌகீக விஷயங்கள்ல இவருக்கு அந்த அட்ராக்ஷன் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, இவருக்கு வந்து முதல் குழந்தை பிறக்குது. இந்த முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு 15 மாதம் ஆனதுக்கு அப்புறமா ஷீரடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவங்க அப்பாவும் இவரோட வராரு. வந்துட்டு பாபா கிட்ட வந்து சொல்றாரு, பாபா இவருக்கு இன்னொரு மகனும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 1931ஆம் ஆண்டு இவருக்கு 2வது குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த 2 நாட்கள்லயே அந்த குழந்தைக்கு தீவிரமான காய்ச்சல் வந்துடுது. அப்புறம் இவங்க எல்லாம் பாபாவோட உதியையும் தீர்த்தத்தையும் கொடுத்து, அப்புறம் பாபாவோட வஸ்திரத்துல இருந்து ஒரு துண்டை எடுத்து அதையே வந்து ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு அந்த குழந்தைக்கு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஜுரம் குறைஞ்சு சரியாயிடுச்சாம். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய ஷீரடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஷீரடிக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்த போது பாபாவோட திருவுருவத்துக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு வஸ்திரம்லாம் சாத்தி அங்க இருந்த பிராமணர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணியிருக்காங்க. இவர் ரசனி சொல்றாரு, அதாவது இவர் வந்து பாபாவோட பேரை சொல்லி யாருக்காவது உதி கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது சுகவீனம் இல்லாம இருந்தா அவங்களுக்கு சரியாயிட்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து 1931ஆம் ஆண்டு ஒரு வளையல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த வளையல் பிஸ்னஸுக்கு இவர் தான் வந்து ஓனர் அப்படின்னு சொல்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பிஸ்னஸுக்கு பேர் வந்து பாபாவோட பேர் இருக்க மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்போ பாபா முன்னாடி சிட்டு போட்டு பேர்லாம் எழுதி போட்டு குலுக்கி போடுறாங்க. அப்போ அந்த சிட்டில் இருந்து எடுத்த பேர் வந்து ஸ்ரீ சமர்த்த சத்குரு கம்பெனி அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த பேரே தான் இவங்களோட வளையல் பிஸ்னஸ்க்கு இவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மதுராவுக்கு தீர்த்த யாத்திரை போறாரு. மதுராவுக்கு போன இடத்துல இவருக்கு காலரா வந்துடுது. காலரா வந்து ரொம்ப பாதிப்புல இருக்காரு. அதாவது அப்படி படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. என்ன பண்றதுனே தெரியல. சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் வந்து இவர் பிழைக்கவே மாட்டாரு அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. இவங்க அப்பா வந்து உனக்கு ஏதாவது கடைசி ஆசைன்னு ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாராம். இவருக்கு வந்து பாபாவோட உதியும் பாபாவோட தீர்த்தம் தான் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இவரோட தலைக்கு பக்கத்துல பாபாவோட ஒரு திருவுருவ படத்தை வச்சு அதுக்கு வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சு எல்லாரும் வேண்டிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்ப இவங்க அப்பா வந்து இவர்கிட்ட கடைசி ஆசை என்னன்னு கேட்ட உடனே இவர் சொன்னாரா, என்னை வந்து ஷீரடிக்கு கூட்டிட்டு போங்க, நான் இறந்து போயிட்டேன்னா என்னை ஷீரடியிலேயே எரிச்சிடுங்க, ஏன்னா என்னுடைய கிருஷ்ணர் வந்து ஸ்ரீ சாய்பாபா தான் அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அன்னைக்கு இரவு வந்து இவருடைய சிஸ்டர் இன் லாக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆவேசம் வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அவங்க பேர் சுபத்ரா பாய். அவங்களுக்குள்ள வந்து மீரா தத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு முகமதிய முனிவர், அவர் வந்து அவங்களுக்குள்ள புகுந்துட்டாராம். புகுந்து அவர் சொன்னாராம், நீ வந்து சாயி சாயின்னு எல்லாரும் சாயியை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, அவர் வந்து என்னுடைய காக்கா தான், அவருக்கு வந்து வயசாயிடுச்சு, இப்ப வந்து அவ்வளவு ஈஸியா அவரால் மூவ் பண்ண முடியல, அதனால என்ன அனுப்பி வச்சாரு, அந்த நோயாளிக்கு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இவங்க காஃபி தயாரிச்சு அவருக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு ஜுரம் குறைஞ்சிடுது. அடுத்த நாள் வந்து இவரால் எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு உடம்பு சரியாகுது. உடனே அந்த பக்கத்துல இருந்த மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேத்திக்கு வந்து இவர் செத்து போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிருந்தோம், இவ்வளவு சீரியஸா இருந்த பேஷண்ட் வந்து இன்னைக்கு எப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவரால் வர அளவுக்கு உடம்புல வந்து சக்தி எல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டாராம். அப்ப இவர் சொன்னாராம், இல்ல, என்னுடைய சாய்பாபா தான் மருத்துவர்கள் எல்லாருக்கும் மருத்துவர்,
அவருடைய தீர்த்தமும் அவருடைய உதியும் தான் என்னை குணப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாராம். இவருக்கு 7 வயசா இருக்கும்போது இவர் ஷிரடிக்கு போன அந்த தருணத்துல பாபா சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் இனிப்பு பண்டங்கள்லாம் விநியோகிப்பாராம். அப்போ இவர் அந்த 7 வயசு குழந்தையா இவங்க அம்மாவோட போயிருக்காரு. அப்போ பாபாவுக்கு காலெல்லாம் அமுக்கி மசாஜ் பண்ணிட்டே இருந்தாராம். அப்போ அந்த நேரத்துல பாபா இனிப்புகள்லாம் விநியோகம் பண்ணியிருக்காரு. இவர் குழந்தையா இருந்ததுனால இவருக்கு அந்த இனிப்புகள்லாம் பார்த்த உடனே பாபாவுக்கு மசாஜ் பண்றதுல இருந்த அந்த கவனம் சிதைஞ்சு அந்த இனிப்பு மேலேயே இவருக்கு கவனம் இருந்திருக்கு. இதை இவங்க அம்மா கவனிச்சிருக்காங்க. உடனே இவரை அடிச்சுட்டாங்களாம். அடிச்ச உடனே பாபாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். ஏய் வயசானம்மா, எதுக்கு அந்த குழந்தைய போட்டு அடிச்ச அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், பாபா உங்களோட சேவையில இருந்து அவனோட கவனம் சிதையவே கூடாது பாபா, அவனுக்கு நல்லபடியா அருள் புரியுங்க பாபா அப்படின்னு மன்றாடினாங்களாம். பாபா சொன்னாரா, நீ எதுவும் கவலைப்படாத, அவன் எப்பவும் எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் என்னோட சேவையிலிருந்து எதையுமே குறை வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நீ அவனை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. இதுக்கப்புறம் இவருக்கு 12 வயது இருக்கும்போது இன்னொரு முறை இவர் ஷிரடிக்கு போயிருக்காரு. அப்போ இவரோட கசின் பிரதரோட போயிருக்காரு. இவங்க வீட்டில இருந்து போகும்போது ஒரு 100 ரூபாய் செலவுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க போன அன்னைக்கே பாபா 10 ரூபாய் தட்சணை வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் 15 ரூபாய் தட்சணை வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி அந்த 100 ரூபாய் 25 ரூபாயா ஆகிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லா பணமும் செலவாயிடுச்சு. அப்போ உடனே அவங்க கசின் என்ன பண்ணியிருக்காரு, ஊருக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி என்கிட்ட செலவுக்கு காசு இல்லை, பாபாவோட தட்சணைக்கும் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அதனால உடனே எனக்கு மணி ஆர்டர் அனுப்புங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. இவர் கடிதம் போட்ட அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க திருப்பி பாபா தர்ஷனுக்கு போயிருக்காங்க. போன போது பாபா 25 ரூபாய் தட்சணை கொடுன்னு கேட்டிருக்காரு. அப்ப இவரோட கசின் சொன்னாராம், பாபா என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை பாபா, திரும்பி போறதுக்கு கூட எனக்கு பணம் இருக்காது பாபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அப்படி சொன்ன உடனே பாபா சொன்னாராம், உன்னோட பாக்கெட்ல அந்த மூலையில 25 ரூபாய் இருக்கு பாரு, அதை முதல்ல என்கிட்ட கொடு. நீ பணம் வேணும்னு கேட்டிருக்கல ஊர்ல, அவங்க உனக்கு மணி ஆர்டர் அனுப்பிடுவாங்க, அந்த மணி ஆர்டர் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாராம். பாபா எப்பவுமே சொல்லுவாராம், நீ எனக்கு 1 கொடுத்தினா நான் 2ஆ உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ 2 ரூபாய் கொடுத்தினா நான் உனக்கு 5 ரூபாயா கொடுப்பேன். நீ 5 ரூபாயா கொடுத்தினா நான் உனக்கு 10 ரூபாயா திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாராம். இங்க திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது இது ஒரு பரிசு பொருளா நாம நினைக்க கூடாது. இதுல இன்னும் உள்ளார்ந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. வெறும் கடவுள்கிட்ட இருந்து வர அந்த திருப்பி கொடுக்கறதுங்கிறது 1க்கு 2ஆ வர அந்த பணத்தை மட்டும் நாம பார்க்க கூடாது. இதுல எவ்வளவோ அர்த்தங்கள் பொதிந்திருக்கு பாபா சொல்றதுல அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேய தாமோதர் ரசனே அவர்கள் சொல்றாரு. இதோடு அவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த பக்தரோட அனுபவத்தை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ